ஜெய் வாசவி, ஜெய் ஜெய் வாசவி. ஜெய் வாசவி அனைவருக்கும் வணக்கம். ஸோ அந்த முன்னுரையை வந்துட்டு கவனமாக ஒரு வாட்டி 2 வாட்டி பாருங்கள். இந்த குவிஸ் ப்ரோக்ராமில் எப்படி நீங்கள் கலந்துக்கலாம்னு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் இருக்குது. எவ்வளோலாம் முன்னோடியாக இருந்திருக்கும். இந்த ஊராக இருந்தாலும் நேரில் வரோம். ஜெய் வாசவி அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஒரு டீசர் பார்த்துருப்பீங்க. குவிஸ் ப்ரோக்ராம் எப்படி இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு முன்னுரை இப்போது நம்ம பாலாஜி அண்ணா கொடுக்க போகிறாரு. ஸோ அந்த முன்னுரையை கவனமாக ஒரு வாட்டி 2 வாட்டி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இதில் என்ன எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்போ ஓவர் டு பாலாஜி அண்ணா, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கண்ணா. ஜெயவாசவி எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த குவிஸ் ப்ரோக்ராமில் எப்படி நீங்கள் கலந்துக்கலாம்னு ஒவ்வொரு வாரம் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்தப்புறம் நீங்கள் யூடியூப்பில் நம்ம சேனலுக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா 5 கேள்வி கேட்டிருப்போம் நம்ம சமூகத்தை பற்றி தான். சேட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் ஆன்சர் என்டர் பண்ணலாம். 5 ஆன்சர் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபார்ம் எங்களுக்கு வரும். அதை வச்சு யார் எப்படி ஆன்சர் பண்ணிடுறான்னு பார்த்துட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அதே மாதிரி வியாழன் பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி நடக்கும். இன்னொரு 5 கேள்வி கேட்கப்படும். இது மொத்தம் 30 கேள்வி நாங்கள் கேட்போம். இது கடைசியாக யார் எவ்வளோ ஆன்சர் பண்ணிடுறாங்க பார்த்து அவங்களுக்கு நாங்கள் ப்ரைஸஸ் கொடுப்போம். இந்த குவிஸ் ப்ரோக்ராமோட நோக்கம் என்னென்னா, ப்ரைஸ் தான் முக்கியம்னு அப்படி எடுத்துக்காதீங்க. முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இதன் மூலிமா நம்ம சமூகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நம்ம வரலாறை தெரிஞ்சுக்கலாம், நம்ம எப்படிலாம் முன்னோடியாக இருந்தோம் தொழில் ரீதியாக, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ப்ரைஸுன்றது அடுத்தது வரது தான். சரியா? நீங்கள் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே தவறாமல் நாங்கள் இ சர்டிஃபிகேட் தரோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய கேள்விங்க ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது, ஸ்பெஷல் ப்ரைஸஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இதை தவறாமல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். முக்கியமாக அடுத்த தலைமுறை இதை கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு நம்ம சமூகத்தோட பெருமை தெரியும், நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், எவ்வளோலாம் முன்னோடியாக இருந்திருக்கோம், இதெல்லாம் தெரியும். எதுவாக இருந்தாலும் சமூகம் முன்னேறணுன்னே நம்ம பெருமை நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ தவறாமல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச ஆரியவயசு சமூகத்திற்கு தெரிவிக்கணும். ஆனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டீசர் விட்டோம் இல்லையா? ஆமாம். அந்த டீசரில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ரொம்ப நல்ல முயற்சி, நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, அப்புறம் அவர் பாலாஜி அண்ணா யார், எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேட்டாங்க. ஸோ அதனால் இனிமேல் அடுத்து உங்களுடைய நம்பரே கொடுத்துட்றேன். ஸோ கொடுங்க. யாரெல்லாம் உங்களை கான்டாக்ட் பண்ணணுமோ நேராக கான்டாக்ட் பண்ணால் டைரெக்டாக நீங்களே அவங்களுக்கு ஒரு விளக்கமோ கண்டிப்பாக இல்லை அவங்க ஊரில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஊரில் எங்கே வேணால் சொல்லுங்கள், நான் போய் பண்ணுறேன். எங்கள் ஊரில் நாங்கள் மீட்டிங் வைக்கிறோம், மகாசபா மீட்டிங் வைக்கிறோம், அந்த டைம் அண்ணன் வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. கண்டிப்பாக எந்த ஊராக இருந்தாலும் எப்போ வேணாலும் சொல்லுங்கள், நேரில் வரோம், நான் பண்ணுறேன். நிச்சயமாக. ஸோ அதனால் நான் அவங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் எப்போனாலும் நீங்கள் அண்ணனோட நம்பர் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணன் உங்கள் ஊருக்கு நேர்லேயே அந்த பிபிஓட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை எல்லாரும் கிடைக்காது, எல்லாரும் யூஸ் பண்ணிக்குவாங்க. நிச்சயமாக கண்டிப்பாக యూస్ பண்ணிக்கலாம். వణకం. మీరు అందరూ ఈ ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేసి మాకు ఆదరవు ఇవ్వాలా అట్లా అనేసి మేము అడుగునేది. జై వాసవి, జై జై వాసవి.